சென்னை கத்தீட்ரல் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். பூங்காவின் கதவுகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். சென்னை கத்தீட்ரல் சாலையில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அதனை நேரடியில் பார்த்து வருகிறோம். கலைஞர் நூற்றாண்டு பூங்கா சென்னை கத்தீட்ரல் சாலையில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று அதனை திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்கலாம். விக்னேஷ் முத்து, கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கதீட்ரல் சாலையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் 6.9 ஏக்கர் நிலத்தில் 46 கோடி செலவில் கட்டப்பட்ட தோட்டக்கலைத்துறையின் பூங்கா மற்றும் அருங்காட்சியகங்கள் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் முழுமையாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். நுழைவு வாயில் உயர்தர தோட்டக்கலைத்துறை அருங்காட்சியகம், 500 மீட்டர் நீளமுள்ள ஜிப்லைன் எனப்படும் கம்பியில் தொங்கியபடி செல்லக்கூடிய சாகச பயணம், பார்வையாளர்களை படம் பிடிக்கும் கலைஞர்களின் கலைக்கூடம், தொடர்கொடி வளைவு பாதை என பல சிறப்புமிக்க அனுபவம் வாய்ந்த வசதிகள் இந்த பூங்காவில் இடம்பெற்றிருக்கிறது. அயல்நாட்டு பறவைகளை கொண்ட பறவையகம், 23 அலங்கார வளைவு, பசுமை குகை, சூரியகாந்தி கூழாங்கல் பாதை, மரவீடு அருவி, இசை நூறுச்சு, குழந்தைகள் விளையாடும் இடம் உள்ளிட்ட பல சிறப்புகள் இதில் அம்சமாக இடம்பெற்றிருக்கிறது. பூங்காவை பார்வையிட நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 எனவும் ஒட்டுமொத்தமாக வசூலிக்கப்பட இருக்கிறது. இணையதளம் மூலமாகவும் நுழைவுச் சீட்டை பெறலாம். பூங்காவில் இருக்கக்கூடிய மற்ற வசதிகளை பெற தனித்தனியாக டிக்கெட் பெற வேண்டும். இது கிட்டத்தட்ட கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்காவாக திறக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவின் போது முதலமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்படும் என தெரிவித்தார். அதன் அடிப்படையில் 45 கோடியே 99 லட்சம் செலவில் உலக தரத்தில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, சென்னையை பொறுத்தவரை மற்ற பூங்காக்களை விட இந்த பூங்காவில் உள்ள சிறப்பம்சங்கள் என்ன? சென்னையில் ஏராளமான பூங்காக்கள் மாநகராட்சி சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. முதல் முறையாக இந்த பூங்கா கூடுதல் வசதிகளுடன் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சரால். தற்பொழுது நாம் ஏற்கனவே தெரிவித்தது போன்று உயர் ரக தோட்டக்கலைத்துறை அருங்காட்சியகம் இந்த பூங்காவில் இடம்பெற்றிருக்கிறது. 500 மீட்டர் நீளமுள்ள ஜிப்லைன் எனப்படும் கம்பியில் தொங்கியபடி செல்லக்கூடிய சாகச பயணம் குழந்தைகளை கவரும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. பார்வையாளர்களை படம் பிடிக்கும் கலைஞர்களின் கலைக்கூடம், தொடர்கொடி வளைவு பாதை, 120 அடி பனிமூட்ட பாதை, 2600 சதுர அடி கொண்ட ஆர்கிடெக்ட் குடில், அரிய வகை கண்கவர் பூச்செடிகளை கொண்டிருக்கக்கூடிய காட்சியகம், வெளிநாடுகளைச் சேர்ந்த பறவைகளை கொண்ட பறவையகம், 23 அலங்கார வளைவு பசுமை குகை, சூரியகாந்தி கூழாங்கல் பாதை, மரவீடு, இசை நீருற்று, குழந்தைகள் விளையாடக்கூடிய தனி இடம், பசுமை நிழல் கூடாரம், பாரம்பரிய காய்கறி தோட்டம், சிற்றுண்டி, சுவரோவியம் என பல பிரமிக்கத்தக்க நிகழ்வுகள் மற்றும் வசதிகள் இந்த பூங்காக்களில் இடம்பெற்றிருக்கிறது. விக்னேஷ் முத்து, தகவலுக்கு நன்றி.